ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எல்லாமே இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் நாட்களாக தான் இருக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்னு செலிப்ரேஷன் நாளாக இருக்கும். எப்படி இந்த செலிப்ரேஷன் பண்ணுறப்ப ஃபுட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ, அதேமாரி இந்த ஃபெஸ்டிவல் நாட்கள் வந்து கோலங்கள் வந்து ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கும். இதில் செம்மண், கலர் பவுடர்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓனாக வீட்டில் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். நான் இப்போ இன்றைக்கி வந்து செம்மண் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வாட்டர் பெயிண்ட் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமாக வந்து பண்ணிடலாம். ஒரு செங்கல் வந்து தேவை. நீங்கள் வந்து செங்கல் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி பவுடர் வந்து கிடைக்கும். நீங்கள் பழைய செங்கலாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர் கிடைக்கும். புது செங்கலாக தான் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து கிடைச்சிது. இதை வந்து நல்லா வந்து நசுக்கி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பைப் போட்டு நல்லா வந்து நசுக்கி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் நல்லா தூளாக பண்ண முடியும்னா நல்லா தூளாக பண்ணிவிட்டு ஒரு இடையாச்சு வச்சுக்கலாம். நான் இது வந்து ஒரு 2 பாட்டாக வந்து பிரித்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா நசுக்கிட்டு ஜலிச்சிட்டு திரும்பி இருக்கிறது அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது அந்த களத்திலுமே வந்து நல்லா நசுக்கி அதை நல்லா வந்து ஜலிச்சு வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய நடுவில் வந்து கற்கள் வந்து இருக்கும், நீங்கள் பார்த்து வந்து பண்ணுங்கள். இதை வந்து நல்லா சலிச்சு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டீ கப் அளவு வந்து இந்த மணல் வந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு வாட்டர் பெட் டப்பா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான் வரும். உங்களுக்கு வந்து நிறைய வந்து வேணும்னா அந்த ஒரு டப்பா உங்களுக்கு வந்து பத்தாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லாவே ஒரு செங்கல் வச்சு எப்படியோ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த்து கிட்ட வந்து செம்மண் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வாட்டர் பெயிண்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து காஃபி பவுடரை வந்து இந்த மணலில் கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயில் காய வச்சு நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாவே ஒரு கலர் வந்து இருக்கும். உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா அதுமாரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் நல்லா ஜலிச்சு வந்து எடுத்துட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் கற்கள் வந்து கிடச்சிருக்கு. இது யூஸ் கிடையாது, வந்து கீழே போட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த செம்மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வாட்டர் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா லைட்டாக தண்ணி வந்து வாட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்ச மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இது ஒரு 1 hour 2 hour அதனால் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வெயில் வந்து காய வச்சு வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் செம்மண். இந்த கலர் வந்து எந்த அளவுக்கு எனக்கு டார்க்காக வேணும்னு வந்து அதை பார்க்கறதுக்காக இதை வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். வந்து லைட்டாக வந்து தெரியுது. இது கூட வந்து நல்லா ஆட் பண்ணி பண்ணும்போது நமக்கு அது ஒரிஜினல் கலர் மாதிரி வரும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேணுன்றதுக்காக நான் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த வெயிலில் காய வச்சுருங்க. நீங்கள் இதேமாரி காஃபி பவுடரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சன்ரைஸ், ப்ரூ 2ல் எது இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா இது எப்படி பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பேசிட்டு நல்லா வெயில் வச்சிங்கன்னா நல்லா ஒரு செம்மண் வந்து கிடைச்சாச்சு. இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால இதுமாரி வீட்லேயே நம்ம குயிக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hourலேயே நமக்கு தேவையான ஒரு 2 கிலோ 3 கிலோன்ற அளவுக்கு கூட நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இது எவ்வளோ டார்க்காக இருக்குது ஒரிஜினல் செம்மண். இது வந்து நான் ரெடி பண்ணது. எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பெயிண்ட் பத்தலை. சரி ஓகே, இது இந்த அளவுக்கு போட்டு சொல்லிட்டு அது கூட வந்து அந்த வாட்டர் பெயிண்ட்டை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கோம். நல்லாவே இருந்தது. கலரும் நல்லா கோலத்தில் கலர் யூஸ் பண்ணும்போது நல்லா அட்ராக்டிவாக வந்து தெரிய ஆரம்பிச்சிது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எடுக்கிறப்ப இந்த வாட்டர் பெயிண்ட் நமக்கு வந்து பத்தாது. நீங்கள் வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கிடைக்கும். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் சமைச்சு வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய புது சிகர்கள் வந்து நிறைய இருக்கும். நம்ம கொஞ்சம் நைஸாக வந்துருக்காது. கோல போடும்போது நல்லாவும் இருக்காது பார்க்க. பாருங்கள், நம்ம செல்ஃப் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்தி.